ஃப்ரெண்ட்ஸ், உண்மை உள்ளவன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டு வருகிறோம். எலியேசர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் மூலமாக அவருடைய பிரயாணத்தை தியானித்து நம்ம எப்படி உண்மை உள்ளவனாக இருக்கும்போது தன் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு அவர் ஒரு கனத்தை ஏற்படுத்தி அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினது போல நமக்கும் தேவன் கொடுத்த காரியத்தை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து 24, 43, 44, 45 இப்படி தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் ஜெபிச்சுக்கிட்டே வந்தேன். இப்படி ஒரு பொண்ணு எனக்கும் தண்ணி கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும்னு தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே வந்தேன். 45 நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதே ரெபேக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து. அப்போ அவர் சொல்லி முடிக்க ரெபேக்காள் வர ரெண்டும் மேட்சாக இருந்திருக்கு. இதுக்கு பேர் தான் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படிம்பாங்க. தற்செயலாக நடந்துருச்சு அப்படிம்பாங்கல்ல. நம்ம ஒருத்தர் பார்க்கணுன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், அவர் எய்த்தாப்பில் நடந்து வர, இப்போ தான் உங்களை பார்க்க நீங்களே வந்துட்டீங்க அப்படிம்போது தெரியுமா, தற்செயலாக நடந்ததுன்னு நம்ம லைஃப்பில் நிறைய காரியத்தை நினைப்போம். ஆனால் ஆல் ஆர் ஹேப்பன் பை காட். எல்லாத்தையுமே வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். நீங்கள் ஜே ஜான் அப்படின்னு ஒரு லண்டன் ப்ரீச்சர்னு நினைக்கிறேன், அவர் எந்த ஊரை சார்ந்தவன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு சர்மனில் கோயின்சிடென்ஸ் ஹேப்பன் வென் வி ப்ரே. நம்ம ஜெபிக்கும்போது தற்செயலாக நிறைய தற்செயல்கள் நடக்கும். நான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒருத்தங்க என் கையில் பணத்தை கொடுத்தாங்க. நிறைய ஊழியருடைய சாட்சியில் கேட்டிருப்பீங்க, ஐயோ அவமானப்பட்டு போயிடுவேனோ, இந்த மாதம் இந்த சர்ச்சுக்கு வாடகை கொடுக்க முடியலையே, ஒரு கட்டுமானம் நடக்குது அதற்கான பணத்தை கொடுக்க முடியலையேன்னு நான் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சுட்டு என்னை காப்பாற்றுங்கப்பா நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு பார்த்து ஒருத்தங்க கவரில் பணத்தை வச்சு கொடுத்தாங்க. என்ன தேவை இருந்துச்சோ அந்த தேவை கரெக்டாக சந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அப்போது ஜெபிக்கும் போது நிறைய தற்செயல்கள் நடக்கும். அதாவது தேவனால் அமைக்கப்பட்ட தற்செயல்கள் நிறைய நடக்கும். அப்போது ஜே ஜான் அவர்கள் ஒரு சின்ன காரியத்தை சொன்னார். அது சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு ஊழியர் பூனைக்குட்டி வளர்த்துக்கிட்டே இருந்தார். மேபி நீங்களும் கேட்டிருக்கலாம். பூனைக்குட்டி வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த பூனைக்குட்டியை ஒரு நாள் வெளியே கூட்டு கொண்டு போகும்போது அது மரத்து மேலே ஏறி ஒரு கிளையில் போய் அமர்ந்துட்டு, அந்த பூனைக்குட்டி எவ்வளவோ எடுக்க முயற்சி பண்ணி எடுக்க முடியலை. அப்போது அந்த மரத்தொன்னுடைய கிளை மேலே கயிறை போட்டு கட்டி வண்டியால் இழுக்கிறாங்க. அப்போ மரம் அப்படியே சாயுது. நல்லா சாய்ந்து கொண்டு இருக்கிற மரம் சாய்ந்து கொண்டே வரும்போது கயர் திடீர்னு அறுபட்டு அந்த மரம் எலாஸ்டிக் மாதிரி அப்படி நேராக நிமிக்கும் போது அந்த பூனை தூக்கி வீசப்படுது. அவ்வளோதான், அந்த பூனைக்கு என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அதை முடித்தார். அதற்கப்புறம் அந்த ஊழியர் தன்னுடைய சபையில் இருக்கிற ஒருத்தங்க வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கிறார். அப்படி ஜெபிக்க போகும்போது அந்த வீட்டில் ஒரு பூனைக்குட்டியை பார்க்குறார். அந்த பூனைக்குட்டியை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இது நாம் வளர்த்த பூனைக்குட்டி இல்லையா அப்படின்ட்டு. அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்காங்க, இந்த பூனைக்குட்டி நல்லா இருக்கே, அழகாக இருக்கேன்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. நானும் என் மகனும் பார்க்கில் உட்காந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என் மகன் கேட்டான், இந்த பர்த்டேக்கு எனக்கு ஒரு பூனைக்குட்டியை ப்ரெசென்ட் பண்ணுமா அப்படின்ட்டு. நான் என்னால் அம்மாவாலெல்லாம் அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அம்மாக்கிட்ட காசு இல்லை, வேணா நீ கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் கொடுத்தா நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு. உடனே அதே இடத்துல நானும் என் மகனும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கேருந்தோ ஒரு பறந்து ஒரு பூனைக்குட்டி என் மடியில் விழுந்தது பாஸ்டர், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னார், கோயின்சிடென்ட் ஹேப்பன் வென் வி ப்ரே. அப்போ இதை தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். அப்போது நம்ம உண்மையாகவே நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய தற்செயலான கர்த்தர் சித்தத்திற்கு உட்பட்ட நிறைய காரியங்கள் நடக்கும். அப்படி தான் இந்த இடத்துல நடக்குது. அவர் வாயிலிருந்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாக ரெபேக்காள் அந்த இடத்துல நின்னாங்களாம். அப்போ இதை கேட்குறவங்களுக்கு அது எப்படி புல்லரிப்பாக இருந்திருக்கும். இப்படி இல்லாமல் கூட நடக்கும், இப்படி இல்லாமல் கூட உங்கள் தேவன் செய்வார் அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த பிள்ளை நான் ஏறெடுத்த இந்த ஜெப விண்ணப்பம் சாதாரணமாக ஒரு வாலிப மகள் செய்கிற ஒரு விண்ணப்பம் இல்லை, ஆனால் உங்கள் மகளுக்குள்ளே அந்த இருதயத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான்ட்டு எலியேசர் அந்த இடத்துல ரெபேக்காளுடைய இருதயத்தையும், கர்த்தரின் கரங்கள் நீர்க்கால்கள், ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால் போல கர்த்தர் திருப்புகிறான்னு நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம்ல, அதுபோல் ரெபேக்காள் இருதயத்தை அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கும்படி திருப்பினது தேவன்.
அப்போ நம்ம ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது அவர் நடக்கவே முடியாத பாசிபிலிட்டியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற காரியத்தை மட்டும் இல்லை, நிறைய தற்செயல்களையும் யார் யாருடைய இருதயத்தை மாற்றணுங்கிறதையும் அவரே முடிவு பண்ணுவார். நான் ஜெபிச்சுட்டு தான் சில காரியத்தை பண்ணுற வாய்க்கலையா, மேபி கர்த்தர் இன்னும் அதற்காக வேறு ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருப்பாராக இருக்கும். நம்ம மட்டும் நம்ம காரியத்தில் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஆல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன் அவர் லைஃப். நம்ம பண்ணுற நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு நடப்பிக்கிற எல்லாமே அவருடைய உத்தரவு இல்லாமல், அவர் சித்தம் இல்லாமல், அவர் அனுமதி இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடக்கலை. தோல்வியோ வெற்றியோ கஷ்டமோ அவமானமோ துக்கமோ வியாதியோ எதுவானாலும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மையான ஒரு பெரிய மறைபொருளையே தேவன் வைத்திருக்கிறார். அதனால் எப்படி எலியேசர் தன் எஜமானனுக்காக ஒரு வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தாரோ, உண்மை உள்ளவர்களாகிய நாம தேவ சமூகத்தில் நம் எஜமானாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். God bless you.